திடீர்னு ஒரு நாள் இந்த கிராமத்துல உள்ள எல்லா வண்ணங்களும் காணாம போயிடுச்சு. அதாவது கலர்ஸ் எல்லாம். இங்க மித்ரன் ரொம்ப சாதாரணமா தூங்கிக்கிட்டு இருந்தான். அவன் காலையில எப்போது எழும்பும் நேரத்துல பார்த்தா அவனுக்கு ஷாக். இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ரொம்ப பதட்டமா வெளியே ஜன்னல் வழிய பார்த்தா அந்த கிராமம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. அவன் அவனோட ரொம்ப பிடிச்ச பட்டத்தை எடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம கலர் பண்ணி பார்த்தான். ஆனால் அது எல்லாம் வேஸ்ட் தான். அதனால அவன் வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வெளியே வந்தான். ஊர் மக்களும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பயந்து போய் இருந்தாங்க. அப்போ அவங்க பேசிக்கிட்டாங்க, நம்ம ஊருக்கு ஏதோ கடவுள் சாபம் கொடுத்துட்டாரு, அதனாலதான் இப்படிலாம் நடக்குது. அவன் அப்படியே ஊரின் கடைசி எல்லையான குளத்துக்கு வந்தான். அப்போ அந்த குளத்துல ஒரு வினோதமான விஷயத்த பார்த்தான். ஊரின் எல்லா வண்ணங்களும் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த பபிள்ஸ் மட்டும் எப்படி கலரா இருக்குன்னு. அதோட அந்த பபிள்ஸ் லேசா முணுமுணுத்துச்சு. காணாமல் போன வண்ணங்களை கண்டுபிடிங்க, இல்லனா இந்த ஊர் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால அவன் அந்த பபிள்ஸ ஃபாலோ பண்ணான். அது அவனை ஒரு அழகான பல வண்ணமுள்ள பறவை கிட்ட கூட்டிட்டு போனுச்சு. அந்த பறவை, இந்த ஊரோட வண்ணங்களை கண்டுபிடிங்க, இல்லனா இந்த ஊர் இப்படியே தான் இருக்கும். இந்த ஊரோட வண்ணங்களை கண்டுபிடிங்க, இல்லனா இந்த ஊர் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப சோகமா முணுமுணுத்துச்சு. அப்போ மித்ரன், இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா பறவையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பறவை, ஆமா, எனக்கு இந்த சக்தி இருக்கு. எனக்கு யாராவது உதவி பண்ணா நான் எடுத்த இந்த ஊரோட கலரை நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொன்னுச்சு. உனக்கு என்ன உதவி வேணும்? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் செய்றேன் அப்படின்னு மித்ரன் சொன்னான். அதுக்கு அந்த பறவை, நான் அந்த குளத்தில் குடிக்கும் தண்ணீர் ரொம்ப அசுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல உள்ள எல்லா மரங்களையும் வெட்டி பெரிய பெரிய வீடுகள் காட்டுறீங்க. அதனால எனக்கு வீடுகள் இல்லாம ஆகுது. அதனாலதான் அப்படின்னு சொன்னுச்சு. இவன் இத கேட்டுட்டு ஊருக்குள்ள போய் உதவி கேட்டு இத செய்யலான்னு வந்து ஊர் பெரியவர்கிட்ட அந்த பறவை சொன்னதை சொன்னான். ஆனால் அங்க இருந்தவங்க, இவன் ஒரு சின்ன பையன், ஏதாவது சொல்லுவான், இது கடவுளோட தண்டனை அப்படின்னு இதை யாருமே நம்பவே இல்லை. அதனால இத அவனே முடிஞ்ச அளவு சுத்தம் செய்ய முயற்சி பண்ணான். குளங்களில் இருக்கிற குப்பைகளை சுத்தம் பண்ணான். நிறைய மரம் செடிகள் நட்டான். அந்த வண்ண பறவையும் ஆடி பாடி ரொம்பவே சந்தோஷமா வச்சிருந்தனால அந்த பறவை அந்த ஊரோட கலர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து சாபத்தை நீக்குனுச்சு.